கேட்குதா? ஹாய் மக்களே, என்ன வரோம்னா கிராண்ட் ஆர்பியில் சிம்னெட்டு தான் போகிறோம். ஐயோ இது வேறு என்ன எழுதுறேன். இது இப்போ என்ன ஃபேமிலியில் இருக்கோம்னா டிஎம் பிள்ளைங்கோ அந்த ஃபேமிலியில் இருக்கோம் கைஸ். இதுதான் லீட்ரு, கோ லீட்ரு. நான் வந்து ஃபேமிலி மேனேஜராக இருக்கேன் கைஸ். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் புது கார் ஒன்று வாங்கியிருக்கோம் கைஸ். புது கார் ஒன்று வாங்கியிருக்கோம் கைஸ். மறக்காம லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கார் தான் பார்க்க போகிறோம். இது என் வீடு கிடையாது, கேங் ஹவுஸ். இது ஃபேமிலி ஹவுஸு இது கைஸ். இது இருங்க, இந்த மசராட்டி கார் தான் வாங்கலான்னு பார்த்தேன், வேறு கார் வாங்கிட்டேன். இருங்க, இந்த பீண்டு இது எடுத்துக்கிறேன். எனக்கு இதுதான் ஈஸி. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அது. சாரி கைஸ், இவ்வளோ நாளாக வீடியோ போடல. சாரி கைஸ், ஒரு பிரச்சனை கைஸ், அதுதான் வீடியோ போடல. பிரச்சனை கைஸ், அதனால தான் வீடியோ போடல. இருங்க ஒரு வருஷம் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் கம்மிடுறேன். எடிட்டிங்கில் சவுண்ட் அதிகமாக வச்சிடுறேன். ஓகே, உங்கள் எடிட்டிங்கில் நல்ல சவுண்ட் வச்சிடுறேன் கைஸ். எங்கேசி நான் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லுங்க. நான் ஜாயின் பண்ணி விட்றாங்க ஃபேமிலியில். எங்கேருந்தா வரீங்க? காசு இருக்குது, கையில் காசு இருக்குது. எனக்கு வாங்கிறேன், நீங்களே பாருங்க சரிங்க. எனக்கார வாங்கிறேன், நீங்களே பாருங்கள். ஒரு நிமிஷம் இப்போ பாருங்க போய்க்கிறேன். நான் வீடு வாங்கினேன், வீடு வேறு கேன்சல் பண்ணி விட்றானுங்க. வீடு வேறு கேன்சல் பண்ணி விட்றானுங்க. இது இங்கே கிடக்கும் இந்த காரு, ஃபேமிலி காரு. போயிடும், ஒரு 3 நிமிஷம் போயிடும், வளைஞ்சி போயிடும். ஸோ லேண்ட் க்ரூசர் தான் இருக்குங்க. அங்கே இது பாருங்கள், நம்ம லேண்ட் க்ரூசரு செம்மையாக இருக்குங்க. இன்டீரியர் நல்லாயிருக்கும். எங்கள் இன்டீரியர் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. நான் பிளாக் டின் போட்டேன்னா பிளாக்காக மட்டும் தான் தெரியும். எனக்கு இன்டீரியர் மட்டும் இது பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும் கைஸ். இந்த வண்டி நல்லா டேமேஜும் தாங்கும். இது எவ்வளோ இன்னும் காட்டுறேங்க கைஸ். இது மனும் போகட்டும். இங்கே போகிறேன், இங்கே ஹைவேக்கு போயிடுறேன். ஹைவேக்கு போனால் தான் பேச முடியும். பாருங்கள், வந்து லிஸ்ட்டு போகிறான். ரேந்திர ஒரு ஒன்றா வாங்க. அதுக்குள்ள கண்ணாடி வச்சுட்டான். அவன் இன்டீரியர் தெரியுதா கைஸ்? ஃபுல்லாக பிளாக் டின் போட்டிருக்கேன், என்ன தான் தெரில. இன்டீரியர் வந்து இப்படி தான் கைஸ், நல்லா தான் இன்டீரியர். பிளாக் டின் போட்டிருக்கேன்னு தெரில. இப்போ லைட்டிங் பார்த்தோன்னா லைட்டிங் வந்து ஒயிட் கலர், ஃபுல் ஒயிட்டு. கண்ணு கூசுகிற மாதிரி போட்டிருக்கேன். மறுநாள் லைட் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் பண்ணிக்கோங்க கைஸ். ரொம்ப முக்கியம். ஒரு வேறு ஏற்றி வேறு கொண்டுட்டேன். இந்த காரில் என்ன ஸ்பெஷாலிட்டினா எவ்வளோ எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் இதாகும் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறேன்னா வாய் வேறு கூட வருது. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறேன்னா வாய் கொண்டு கைஸ், மன்னிச்சுக்கோங்க கைஸ். கீழே சைனிங் போட்டேன்னா அப்புறம் இருக்குது. இது இப்போ தாண்டதுக்கு தான் இருக்கும். இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா? ஏன்னா எத்தனை பேர் நிற்கிறானுங்க. ஃபஸ்ட் இயர் கேஷ் நான் விளாட்றேன். ஃபஸ்ட் இயர் வருது. நான் ஒரு இடத்துக்கு போயிடுறேன், அப்போ தான் நான் ஃப்ரீயாக பேச முடியும். எங்கள் வயசு ஒரு காலம் பார்ப்போம். மேரேஜ் வேணும்னு சொன்னுங்க, அது போடுறேன். அது மேரேஜ் வீடியோ வேணும் சொன்னுங்க, போடுறேன். ஷான் இருக்கான், மேடா இருக்கான். இன்னும் என் ஒய்ஃபு மட்டும் காணும். இங்கே இருக்குது. ஊருக்குள்ளே இல்லை கைஸாவை. ஊருக்குள்ளே
வண்டி நல்லா தாங்க. டயர் மாற்றிருக்கேன், எல்லாமே மாற்றிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். இந்த கார் மட்டும் 3.5 மில்லியனு. நெக்ஸ்ட் என்ன கார் வாங்கினா சொல்லுங்க கைஸ். டிஎன் பிள்ளைங்கோ கேங்கில் இருக்கேன். இது ஆரம்பிச்சதுன்னா பிரதாஷ் ப்ரோ அவர் தான் ஆரம்பித்தார் கேங்கு. நான் சப்போர்ட் பண்ண அவ்வளோதான். இங்கே நின்று பேசுவோம், இங்கே கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபுல் ரிப்பேர் கிட்ட போட்டுறேன், அப்போ தான் எனக்கு இது கேட்கும். ஒரு ரிப்பேர் கிட் இல்லை, ரிப்பேர் கிட்டு வண்டி இருந்தால் இருக்குமா பயந்துடாதீங்க. பாருங்கள் இவ்வளோ வச்சுருக்கேன் ரிப்பேர் கிட்டு. இத்தனை ரிப்பேர் கிட்டு, ஒரு கேஸ் கேனு, இன்னொரு கேஸ் கேனு, இத்தனை ரிப்பேர் கிட்ட வச்சுருக்காங்க. ஏன்னா ரிப்பேர் கிட்ட எடுக்கலையா என்னையாவது ரிச்சா இருந்தோம் போட. எடுத்துட்டேன் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. இருங்க மாஸ்க் எடுக்கிறேன். உனக்கு இன்னும் மாஸ்க் மாதிரி இருக்கும். மாஸ்கை கழட்டிக்கிறேன். மாஸ்க் கழட்டிக்கிட்டேன். இப்போ தெரியும் கைஸ். இப்போ நாக்கெல்லாம் தெரியுது. இதாங்க ஃப்ரண்ட் வியூ. டொயோட்டோ இந்த இருக்கா காட்டிடுறேன். சீத வெஹிக்கிள் அது தெரியுதுல்ல. லேண்ட் க்ரூசர் 200 160 மைல்ஸ் ஓட்டியிருக்கேன். ஓனர் ஒன்று நம்பர் பிளேட் வந்து B584. இதில் பார்த்துக்குவாங்க. வண்டி ஒரு ஃபுல் டூர் பண்ணியிருக்கேன். சஸ்பென்ஷன் ஒன்று, இது ஒன்று, நைட்ரோ 3. சிப்பு தான் என்ன பண்ணணும், சிப்பு பண்ணணும். அப்புறமா என்ன பண்ணணுன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். டயர் மாற்றிருக்கேன். பிளாக் பின் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டிருக்கேன். பாலிஷ் போட்டிருக்கேன். இந்த இதுவும் போட்டிருக்கேன். உட்காடுறேன். நைட்ரோ போட்டிருக்கேன். நைட்ரோ தெரியும்னு நினைக்கிறேன். இதே நம்பர் பிளேட்டு, ரஷ்யன் நம்பர் பிளேட்டு. உள்ளே போனால் நைட்ரோ தெரியும். நைட்ரோ தெரியுதா? மறக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இந்த காரு. டொயோட்டோ பம்பர் பார்த்தோன்னா பம்பர் இப்படி இருக்குது. இருக்க டொயோட்டோ ஷிமெண்ட் காட்டிடுறேன். டொயோட்டோ ஷிமெண்ட் காட்டுதா? ஓகே கைஸ், டிராஃபிக் செக் பண்ணிடுவோம். டெஸ்லா வாட்டி போடணுங்க. டெஸ்லா வாட்டி தான் ஒருத்தர் இருக்க மாட்டான். இங்கே வந்து டிஸ்டிக்கிறானுங்க. எதையோ லைட் போட்டுக்கிட்டே ஓட்டுறேன். நைட் எடுத்துக்கணும். நைட் நம்ம காலையில் எடுத்துகிட்டு வரேன். நைட் எடுத்து நல்லா இருக்குங்க பழிச்சுன்ட்டு. எனக்கு டெஸ்லா வெட்டு போயிடும். ஸ்டார்டிங் ஜாபு டெஸ்லா பேட்ரி. அங்கே தான் இருக்குது டெஸ்லா பேட்ரி. வாங்க போயிடலாம். மறக்கா லைட் சவுண்ட் ஃபுல்லாக தான் இருக்குது. நைட்ரை போட்டு இது லைட்டாக வர நினைக்குது. இப்போ தான் நல்லா இருக்குங்க. இந்த ஆஃப் ரோடிங் பண்ண அப்படியும் நல்லா தாங்கும். இது ஒரு டேமேஜ் டெஸ்ட் என்ன சொல்லுங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். டேமேஜ் டெஸ்ட் பண்ணுறேன். டேமேஜ் டெஸ்ட் பண்ணுங்க அப்புறம் போடுங்க. பண்ணுறேங்க டேமேஜ் டெஸ்ட். வேறு எதாவது காராங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு ஃபெரோட் காரு இது வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். வாங்கிட்டேன். வாங்க வாண்டி வீட்டை போடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு கைஸ் வீட்டில், அதான் பண்ணல. எங்கே டிராஃபிக் பார்த்துக்கலாமா? வேணாம் வேணாம் கொஞ்சம் மோதுவான். 200 கொஞ்சம் பிடிக்கும். எச்சியே தான் இது அப்படி கொஞ்சம் ராராக தான் இருக்கும். அது போட்டு தனிஞ்சில் போட்டான். எனக்கு ஒன்றும் ஆகாது. இது பெரிய காரணம் ஈஸியாக ஏறிடும். தண்ணி வந்து அப்படி ஈஸியாக வந்துடும் கைஸ். பறந்து போய் தான் பண்ணேன். கொஞ்சம் தூரம் தான் பறந்து போய் வந்தேன். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட பண்ணுவாங்க. ரெக்கார்ட் ஆகுதா வீடியோ? ரெக்கார்ட் ஆகுது. என்னையே வந்து இடிக்க பார்க்குறேன். எப்படி இடிக்க முடியும்? சரி, அப்பயும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். உங்களை அங்கே போயிட்டு மீட் பண்ணுறேன். பக்கத்தில் வந்துட்டோம். ஜவன் வந்து இடிச்சுக்கிறவன். பக்கத்தில் வந்துட்டோம் கைஸ். பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே லாஸ்ட்டில் போய் ஒரு கோடு மாதிரி இருக்கும் பாருங்க. அங்கே ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ரேஸ் வச்சிடலாம் எல்லோரும் சேர்ந்து. அங்கே
கிடையாது கேஸ், இங்கே கிடையாது. நான் ரிப்பேர் பண்ண போட்டுக்கிறேன் கொஞ்சம் போன வாட்டி. ஏன்னா ரிப்பேர் என்ன டேமேஜும் கொஞ்சம் இதாகும், கொஞ்சம் இதுவாகும் வந்து கன்ஃபார்மாக வைப்பேன். ஸ்பீடு ரொம்ப கம்மியாகும். ஓகே இங்கே தான் கேஸ். இங்கே இது கொடுப்போம் இருங்க, அந்த கோட்டுக்கு நேராக அப்படி நிற்போம். ஓகே ரிப்பேர் பண்ணியாச்சு கேஷ். அன்லாக் பண்ணுமா? அன்லாக்குடு. நல்லா இருந்து கேஷ் விடுங்க. சூப்பர் காரு இருந்துச்சுன்னா சூப்பர்னு போடுங்க. இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன். லைட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். லைட் ஆன் பண்ணால் ஒரு ரோடே தெரில. 3 2 1 கோ. நானே பார்க்கணும் ஸ்பீடை வாங்க பார்ப்போம். பெரிய சிக்னல் கம்மியாக தான் இருக்குது, அங்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் போட்டிருக்கேன். 241 தான் அந்த டாப் ஸ்பீடு. 241 தான் கேட்குது டாப் ஸ்பீடு. நான் அப்பார்ட்மெண்ட்டும் வாங்கலை, வீடும் வாங்கலை. வாங்கினா பரவாயில்ல, இது பண்ணியிருக்கேன். பார்க்கிங் வேறு 1000 போட வேண்டியது, 1500 போட வேண்டியதாக இருக்குது. பிரேக்கிங் டெஸ்ட் பார்ப்போம். பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணால் எங்கே கொண்டு போய் விடுது? இது என்ன வண்டி? இது வந்து பார்க்கவே இல்லை இல்லையா? இந்த சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் கை, நல்லா ஏறுங்க நல்லா. இந்த சஸ்பென்ஷனும் எங்கே கொண்டு போய் விடும் எனக்கு தெரியும். என்ன எப்படி குதிக்குது? ஆனால் நல்ல சஸ்பென்ஷன் காராக எடுத்துகிட்டு வந்தேன். என்ன அடி வாங்கிருக்க சின்ன காராக இருந்தால் அது ரோட்டுக்கு கூட்டு வருதா? அங்கே கூட்டு வந்துருக்கு. மக்களே இருங்க, தண்ணிக்குள்ளே இறக்கிடுவோம். ஐயோ தண்ணிக்குள்ளே இறங்கணும்னு காவி இறங்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்குவது இந்த காரு. சின்ன தண்ணி ஏரிக்கள்லாம் இறங்கும் இந்த காரு. பெருசாக இதனால் இறங்க மாட்டேங்குது. கல்லா பாறாங்கல்ல எங்க? இது என்னங்க புஷ் இடம் இருக்கு அப்படியே குதி. நம்ம இது என்னடா பார்த்ததே இல்லை இந்த இடத்த. வண்டி முக்குது பாருங்க பண்ணியில். இன்னும் குகை மாதிரி போகுது. பேகியாக இருக்குமா? வண்டி ஆனாக இருக்கட்டாங்க. இங்கே வந்து எவன் எடுப்பான்? பிஷ்ஷை மட்டும் கையில் எடுத்துப்போம். போக முடியல வேஷ், ஓட முடியல. ஓடுறான். ஐயோ கிளிச்சா இது. இங்கே இருக்குதாண்ணா இது? ஆமாம் இங்கேயும் இருக்குது. பாய் கேஷ், அவ்வளோதான். ஒரே வாட்டி கார் கற்றுக்கிறேன். கார் எப்படி சொன்னோங்க கேஷ்? இது எனக்கு வீடு பஞ்சர் ஆகுமா இதில் சுட்டா? சுட்டாச்சு. வீல் பஞ்சராக தான் தெரில. ஏறுங்க, வீல் மட்டும் பஞ்சராக தான் பார்த்துக்கிறோம். வீடு பஞ்சராச்சா இல்லையா? ஓகே பின்னாடி ஏறுது. வீடு பஞ்சராச்சா இல்லையா? எங்கே வீடு பஞ்சராகாமல் அது? வீடு பஞ்சராகாமல் ஆகாது அந்த வண்டியில். அத்தனை போட்டு சுட்டேன், ஒரு பஞ்சம் கூட ஆகலையா? அத்தனை சுட்டேனே, ஒரு பந்தரை கூட ஆகலையா? கரெக்டாக அந்த டயர் ஹெட் பார்த்து சுட்டோம். அங்கே அப்பயும் பஞ்சர் ஆக மாட்டேங்குது. இருங்க வண்டி டேமேஜ் ஆகதான் பார்ப்போம். இப்போ அடித்தா வண்டி டேமேஜ் ஆகதான் பார்ப்போம். டேமேஜாக அவ்வளோ கேஷ். இருங்க என்கிட்ட ஒரு ஏஆர் இருக்கும், அந்த கார் எடுத்துக்கிறேன். பிஸ்ட்டு
ஓகே பாய் கேஷ் இருங்க தள்ளுது இது தள்ளுது. பக்கத்தில் சுட்டுனா ஒன்றும் ஆகுதா? திரும்ப சுடுவோம். ஐநூறு காய் செஞ்சுக்குது. வாங்க சுற்றி பார்க்குறோம். ஜாமின் இன்னொரு முடிய போகுது கை. ஜாமின் ஈவெண்ட்டு முடிய போகுது கை. நல்லா வந்துரு போடு. 50,000 ரூபா பணம் இப்போ பேங்கில் போடணும். பாய் கேஷ் லவ் யூ ஆல். பை சி யூ டாடா. பஞ்சு டேமேஜ் ஆச்சான் பார்த்துருவோம். டேமேஜாக அவ்வளோ கேஷ் இன்னும். பாய் கேஷ் லவ் யூ ஆல். பை சி யூ டாடா.